ஈவினிங் கெஸ்ட் வரதா கால் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு பஜ்ஜி பக்கோடாலாம் செஞ்சு வைக்கலான்னு இருந்தேன். அவங்களுக்கு டயபெட்டிஸ் இருக்கும், வெயிட் லாஸ் பண்ணிட்டு இருக்காங்களாம். ஆயில் ஃபுட்டெல்லாம் சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. என்னடா பண்ணுறதுன்னு யோசித்தேன். வீட்டில் ப்ரொக்கோலி இருந்துச்சு, எடுத்து க்ளீன் பண்ணி துண்டங்களாக கட் பண்ணி ஸ்டீம் பண்ணி எடுத்துட்டேன். அதை ஒரு ஓன் ட்ரேயில் வச்சு ஒரு கிண்ணம் வச்சு அழுத்தி எடுத்து வச்சுட்டு அடுத்து ஒரு பவுல் எடுத்து அதில் ஆலிவ் ஆயில், கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ், சில்லி பவுடர், சால்ட், சுகர், கார்லிக் க்ரஷ் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் சேர்த்து ஃபைனலாக கொஞ்சமாக லெமன் ஜூஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த சாஸ் ரெடி பண்ணி வச்சுட்டேன். அடுத்து அந்த ப்ரொக்கோலின் மேலே இந்த சாஸ் அப்ளை பண்ணிவிட்டு சீஸ் துருவி வச்சுருந்தேன். அந்த சீஸையும் அது மேலே வச்சு ஓவனை 180 டிகிரி செல்சியஸில் ப்ரீஹீட் பண்ணி வச்சுருந்தேன். அது உள்ள 20 மினிட்ஸ் வச்சு எடுத்துங்க. சூப்பரான டேஸ்டியான ஹெல்த்தியான ப்ரொக்கோலி சீஸ் டோஸ்ட் ரெடி ஆகிடுச்சுங்க. வந்து விருந்தாளிங்க நல்லா சாப்பிட்டாங்க, ஒன்று கூட மிச்சம் இல்லைங்க. இது எனக்கு தெரியும், அதனாலேயே பேக் பண்ண உடனே நான் ஒன்று எடுத்து வாயில் போட்டேங்க. சூப்பராக மொறு மொறுன்னு இருந்துச்சுங்க. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக்கை தெரிவிங்க.